நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய், எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி வந்து வலுக்கிறது, பலமாகிறது. மொத்தம் 12 வீடுகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த துலா ராசியில தான் இந்த மாதத்துல 4 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட போகிறது. அப்ப என்னன்னா, நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இதுன்னு சொல்லலாம். துலா ராசியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து, நான் வந்து அரசு தேர்வுகளுக்காக படிக்க போறேன். அரசு தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் ஆக போறேன். அரசு பதவிய பெறப் போறேன். சிவில் சர்வீஸ் சம்மந்தமா நான் வரப்போறேன். நான் வந்து ஒரு ஆட்சியாளராக வரணும். நான் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸா வரணும். அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு டிஃபென்ஸ்ல ஆர்மியில போய் சேரணும். அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னா, இத அடையறதுக்காகத்தான் உங்களுடைய மொத்த நேரத்தையும் நீங்க செலவு பண்ணுவீங்க. கட்டாயம் அந்த பலன வந்து நீங்க அடைஞ்சிருவீங்க. இதற்கான இலக்கு ஏதாவது ஒரு காலக்கெடு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, துலா ராசியில சூரியன் வரக்கூடிய இந்த காலத்துல, நீங்க வந்து நான் இது போல ஒரு துறையில சாதிக்கணுன்ற எண்ணம் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, இந்த சூரியன் சித்திரை மாசத்துல மேஷத்துக்கு போவார் இல்லையா? அந்த டைம்க்குள்ள நீங்க அத சாதிக்கலாம். அல்லது அப்படி போகும்போது நீங்க சாதிக்கலாம். அப்ப சூரியன்னு சொன்னாலே, ஏதோ ஒரு பெரிய இலக்கை அடையறது. முதல் இடத்த நான் பிடிக்கிறது. சாதித்து காட்டுவது. நான் யாருன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியறது அப்படின்றது. அப்ப அந்த சூரியன் வந்து ராசியில எப்ப இருக்காரோ, இந்த ஒரு விஷயங்கள தூண்டுவார்.